ஆமா மாப்ள, வாடகை எவ்வளவுன்னு சொன்னா சீக்கிரம் ரெடி பண்ணி குடி வந்துடலாம். இங்க பாருங்க, செல்வியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சுல, இன்னைக்கே குடி வந்துருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கும் நாள் நல்ல நாள் தான். மத்ததெல்லாம் செல்வி கிட்ட சொல்லிருக்கேன், அவ பாத்துக்குவா. செல்வி, பேர பிள்ளைங்கள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க அண்ணிய இப்ப கூட சாமான் செட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிடு. சரிங்க, நாங்க அப்போ இன்னைக்கே குடி வந்துடுறோம். ரொம்ப நல்லதுமா. சாவி நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் எதுக்கு வேலு? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அப்ப நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ செல்வி. ஓகே, வரேன். சரிங்க. அண்ணி, உங்களுக்கு வீடெல்லாம் ஓகேவா? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அத்தை மாமாவெல்லாம் கூப்பிட்டு பால் காய்ச்சிடலாம். சரி, சரிங்க. நானும் அப்படியே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். போலாமா? போலாம், வாங்க. தேங்காயில இறக்கி என்னங்க, போடுங்க. காஃபி தட்டுமா? இல்ல இப்ப வேண்டாம், முக்கியமா பேசிட்டு இருக்கேன்ல. எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டே இருப்பீங்களா? நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன். வா மகா. வீடு ரொம்ப நல்லா இருக்கியா? உட்காருங்க. வீடு எப்படி இருக்கு? வசதியா இருக்கா? பிடிச்சிருக்கா? நாங்க 2 பேர் தானே, நல்லா இருக்கு. கொஞ்சம் வசதியா தான் இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாமா, வசதியை பார்த்தா வாழ முடியுமா? மனசுக்கு நிம்மதியா இருந்தா போதும். அப்போ நல்ல நாள் பார்த்துட்டு பால் காய்ச்சிடலாமா? என்னங்க, காய்ச்சிடலாம். திரு, வாங்க மாமா. மாப்ள, மாப்ள, வா. உட்காரு உட்காரு உட்காரு. உட்காரு, உட்காரு. வந்து உட்காரு. வாங்க உட்காருங்க மாப்ள. அண்ணே, வாண்ணே. மாமா. மாமா, இந்தாங்க மாமா. குடுங்க மாமா. திரு, அப்பா அம்மா எப்படிப்பா இருக்காங்க? ஏதோ இருக்காங்கக்கா. நீ எப்படிக்கா இருக்க? வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே ஓடல. நல்ல வேலை, வேலு உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சுக்கா. ஆனா அப்பா அம்மா தான் பாவம். ஒரு நாள் கூட உன்னை பிரிஞ்சதே இல்லை. நீ இல்லாத அந்த வீட்டுல கடமைக்கு இருக்காங்க. மன்னிச்சிருப்பா, எனக்கு வேற வழி தெரியல. இதான் சரியா இருக்கும். இதான் மத்தவங்களுக்கும் என் குழந்தைக்கும் நல்லதுன்னு தோணுது. என்ன அம்மாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கோடா. அவங்க வாய் திறந்து எதையும் கேட்க மாட்டாங்க. நாம தான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். மகா உடம்புதான் இங்க இருக்கே தவிர அவன் நினைப்பெல்லாம் அத்தைய பத்தி தான் மாப்ள. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கறதெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு. ஆமா மாமா, யாரு கண்ணு படிச்சோ தெரியல, நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்டாட்டியால தான். அவ ஒருத்தியால தான் இந்த குடும்பம் அல்லோலப்படுது. இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டதுல இருந்து என் பொண்ணு கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கா. அவளை அடிச்சு துரத்துனா எல்லா பிரச்சனையும் போயிடும். எங்க செய்ய போறீங்க? மா, என்னமா பேசிட்டு இருக்க? நடக்க போறத பத்தி மட்டும் இப்ப பேசலாம். ஆமாண்ணே, பழசியே ஏன் பேசிக்கிட்டு? அது எல்லாத்துக்கும் சங்கடத்தை தான் தரும். அக்கா, மாமா, நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் அக்காவுக்கோ அவ குழந்தைக்கோ எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இல்லடா, அத பத்தி மட்டும் இனிமே பேச வேண்டாம். குழந்தை பொறுக்கிற வரைக்கும் தனியா இருக்கிறது தான் நல்லது. ஆமா மாப்ள, நாங்க இந்த வீட்டை விட்டு வந்தது இங்க செல்வி வேலு கூட சேர்ந்திருக்க வரல. எங்களுக்குன்னு தனியா வீடு பார்த்து போய்க்கிறோம்னு சொன்னோம். ஆனா அதுக்கு வேலுவும் செல்வியும் பக்கத்துல எங்களுக்கு தனியா வீடு பார்த்திருக்காங்க. நாங்க 2 பேரும் தனியா அங்கதான் இருக்க போறோம். புரியுது மாமா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு சொல்றீங்கன்னு. வேலு, நீ உண்மையிலே நல்ல காரியம் பண்ணடா. அது மட்டும் இல்லண்ணே, அண்ணனும் அண்ணியும் மளிகை கடை வச்சு கொடுக்கறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா, நல்ல விஷயம் பண்ண. அக்காவோட ரொம்ப நாள் ஆசை, என்னாலதான் வச்சு கொடுக்க முடியல. நீயாவது நிறைவேற்றிய, ரொம்ப சந்தோஷம்டா. அண்ணே, நான் வச்சு கொடுத்தா என்ன, நீ வச்சு கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அண்ணே. எதுக்கு நான் பிரிச்சு பேசுற? அதுவும் இல்லாம இந்த ஐடியா கொடுத்ததே செல்வி தான்.
நீங்க பாராட்டணும்னா அவங்கள தான் பாராட்டணும். செல்வி, உன்ன மாதிரி யாராலையும் வர முடியாதுமா. இந்த குடும்பத்துக்காக நீ செய்யறது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் புகுந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. மாமா என்ன மாமா நீங்க, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் குடும்பத்துக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது எல்லாமே என்னோட கடமை. அண்ணி இத நீங்க சாதாரணமா சொன்னாலும் உங்க மனசு யாருக்குமே வராது அண்ணி. போதுமா போதும். என்ன கலாய்க்கிறதுனா உடனே வந்துருவியே. நம்ம அடுத்த டாபிக் போலாமா? அண்ணி நான் என்ன சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். அதுவும் இல்லாம நான்லாம் போய் உங்களை கலாய்க்க முடியுமா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, ஹோட்டலுக்கு முதலாளியா வேற இருக்கீங்க. உங்களெல்லாம் நான் கலாய்க்க முடியுமா? உங்களை அப்படியே நான் கலாய்ச்சாலும் தோ உங்க புருஷன் அப்படியே என்ன சும்மா விட்டுருவாரா? பாத்தீங்களாக்கா, கலாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி கலாய்க்கிறா பாருங்க. இதுல வேலு மச்சனை வர இழுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவளுக்கு அடி இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. 4 போட்டா சரியா போயிடுவா. நீங்க இப்ப ஊன்னு சொல்லுங்க, நான் ரெடியா இருக்க அடிக்கிறதுக்கு. டேய் என்ன அடிக்கிறதுனா அப்படியே உடனே கிளம்பி வந்துருவியா? வேலு அண்ணனை பார்த்து பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ. அண்ணன் அண்ணியோட பேச்சை என்னைக்காவது மீறி இருக்காரா? அண்ணி ஒரு கண்ணை காட்டினா போதும், அண்ணன் மறு பேச்சு பேசாம அப்படியே செஞ்சிடுவாரு. அப்படியா மச்சா? ஹோட்டல் பிசினஸ் இப்படின்னே போகுது? ரொம்ப டல்லா தான் போகுது வேலு. அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன். என்னன்னு? முன்ன மாதிரி ஹோட்டலுக்கு யாரும் வரதில்லை. நானும் ஹோட்டலை டெவலப் பண்ண என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன். அப்பயும் கஸ்டமர் வரதில்லை. அண்ணன் நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டல்ல அந்த கீர்த்தி அண்ணி தானே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. தொழில நேர்மை இல்லாதவ கிட்ட ஹோட்டல் நிர்வாகத்தை கொடுத்தீங்க. இப்ப அது ஹோட்டல் பேரையே கெடுத்துருச்சு. மனோன்மணி, அதான் மாப்பிள்ள பேசிட்டு இருக்காருல, நீ கொஞ்சம் பேசாம தான் இரு. அண்ணே நீ சொல்லுங்க. இல்லடா, இப்படியே போனா ஹோட்டலை இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடுன்னு தோணுது. அண்ணே என்னண்ணே சொல்ற? ஆமாடா வேலு, ஹோட்டல் நிலைமை அப்படிதான் இருக்கு. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் கஸ்டமர் வரல. 2 மாசமா கை காசு போட்டு தான் சம்பளமே கொடுக்குறேன். என்னால சமாளிக்க முடியலடா. நமக்கு சோறு போட்டு இத்தனை வருஷம் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஹோட்டலுக்கா இந்த நிலைமை வரணும்? வேலு, திரு, தம்பிங்களா, நம்ம ஹோட்டல் அப்படியே விட்டுறாதீங்கடா. நம்ம குடும்பத்துல ஒண்ணுடா அது. ஏதாச்சும் பண்ணி அந்த ஹோட்டலை மேல கொண்டு வந்துருங்கப்பா.